ஹலோ வெஸ் ஒரு மனிதர் ஒரு கோயில வாழ்ந்திருக்காரு. அந்த மனிதருக்கு கண்ணு தெரியாது. கயிறுகளை திரிச்சு வியாபாரிகளுக்கும் ஆடு மாடு வைப்பவர்களுக்கும் அவர் வந்து விற்கிறாரு. இப்படியே அவர் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அது ஒரு மலை குகை, பார்க்கவே பயங்கரமா இருக்கும். இப்ப அவரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. கண்ணு தெரியாதுன்றதால குகையை விட்டு வேற எங்கேயுமே போக மாட்டாரு. இப்ப அவருடைய வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு நாள் திடீர்னு யாரோ ஒருத்தர் வர சத்தம், காலடி சத்தம் கேக்குது. இப்ப அவரு திரும்பி பாக்குறாரு. ஒரு பெண்ணோட குரல் கேக்குது. இப்ப அதை பார்த்து ஆச்சரியமோ அதிர்ச்சியானாரு. அதாவது அந்த பெண், உங்களுடைய பார்வை திரும்ப வரணுமா, அப்ப நான் சொல்றதை கேளு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு. ஆனா நான் சொல்றது வந்து ஒண்ணு மட்டும் தான், நான் அவனுடைய பார்வை எடுத்தவதான், அதே பார்வையை கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. இதை கேட்டு, நீ ஒரு சூனியக்காரியா, என்கிட்ட காசு எதுவுமே இல்ல, நான் எப்படி தர முடியும், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு அந்த பெண்ணு, இல்ல எனக்கு காசு எல்லாம் வேண்டாம், ஆனா நான் சொல்றது மட்டும் நீ செஞ்சா போதும் அப்படின்னு அவர் சொல்றா. என்ன நிபந்தனை அப்படின்னு அவர் கேக்குறாரு. இந்த இடத்துல தான் நான் உனக்கு கண் பார்வை கொடுத்துருவேன், அதே நேரத்துல நீ என்ன திருமணம் செஞ்சு கொள்ளணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அந்த மனிதர் ஆச்சரியப்பட்டு, எந்த பெண்ணு இப்படி ஒரு குடனை கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. யாரு விரும்புவாங்க அப்படின்னும் கேக்குறாரு. இந்த உலகத்துல யாராவது இப்படி இருப்பாங்களா அப்படின்னும் அவர் கேக்குறாரு. அதுக்கு அந்த பெண்ணும், நான் இப்படியான ஒருத்தர் தான் தேடுறேன் அப்படின்னும் அவர் சொல்றா. சிறிது நேரம் யோசிக்கிறாரு. பிறகு, நீ உண்மையை பேசினா நான் இதை ஒப்புக்கொள்றேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. அந்த பெண்ணு அவரோட கையெடுத்து அவருடைய கண்ணுல வைக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அப்படியே நின்று இருக்காங்க. இப்ப இரவு முழுவதும் நீ இப்படியே இரு, விடிஞ்ச பிறகு கண்கள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. இந்த இடத்துல அவர் இரவு முழுவதும் காத்திருக்காரு. இப்ப விடியுது. இப்ப விடிஞ்ச பிறகு அவருடைய கண்ணுல இருந்து கட்ட ஓப்பன் பண்றாரு. இப்ப அவருக்கு கண்ணு பிரகாசமா தெரியுது, நல்லா தெரியுது. பழைய உலகத்தை அவர் திரும்பி பாக்குறாரு. பயங்கர ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷத்துல சொல்லி குதிக்கிறாரு. இப்ப அந்த பெண்ணோட குரல் கேக்குது. அந்த பெண்ணும் அவர் பக்கத்துல வராரு. அதாவது, நான் சொன்ன மாதிரி உனக்கு கண் பார்வை கொடுத்துட்டேன், நீ எனக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. நான் உன்னை திருமணம் செஞ்சு கொள்றேன், ஆனா நீ ஒரு மனிதனா அப்படின்னு அவரும் கேக்குறாரு. ஆனா அந்த பெண்ணும், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், என்ன நம்புனே, அதாவது என்னை பத்தி எந்த விதமான கேள்வியும் கேட்க கூடாது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றா. இப்ப அவர் சொன்ன மாதிரி திருமணம் செஞ்சுக்கிறாரு. திருமணம் செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கை நல்லாவே போயிட்டு இருக்கு. அதே குகையில 2 பேரும் வாழ்றாங்க. இப்ப இரவானதும் அவருடைய மனைவி எங்கேயே எந்திச்சு போறாரு. இப்ப ஒவ்வொரு நாளும் நடுவிரவுல எந்திச்சு பாக்குறாரு. அவருடைய மனைவியை காணோம். அவருக்கு ஒரு விதமான திகிலாகுது. ஆனா கொஞ்ச நாளாவது அவருக்கு 3 அழகான குழந்தைகள் பிறக்குது, மகள்கள் பிறக்கிறாங்க. இப்ப அந்த 3 குழந்தைகளும் அழகா வளர்க்குறாங்க. ஆனா அப்படி இருந்தாலும் நடுவிரவானா அவருடைய மனைவி எங்கேயோ போறதை மட்டும் அவர் கவனிக்கிறாரு. இப்படியே நாட்கள் சில ஓடுது. இந்த நேரத்தில் தான் தன்னுடைய மனைவி எங்க போறா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இப்போ ஒரு நாள் அந்த கிராமத்தில் உள்ள ஒரு பெரியவர் இறந்துறாரு. இப்ப அதுக்காக இந்த மனிதரும் அங்க போறாரு. அங்க போயிட்டு இறுதி சடங்குல கலந்துகிட்டு சுடுகாட்டுக்கு போறாங்க, புதைக்கிறாங்க. இப்ப தற்செயலா திரும்பி பாக்குறாரு. அவருடைய மனைவி ஒரு பக்கமா நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு. கொஞ்ச நேரத்திலே மாயமா மறைஞ்சிடுறாங்க. இவருக்கு பேரதிர்ச்சி. தன்னுடைய மனைவி யாரு, ஒரு மனிதரா, இல்ல ஜின்னா, ஆவியா, இல்ல பிசாசா அப்படின்னு பல விதமான கேள்விகளோடு அவர் படுத்திருக்காரு. இந்த நேரத்தில் தான் அவரு தன்னுடைய மனைவி யாருன்றத கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. இரவுல தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு, ஆனா தூங்கல. இப்ப திடீர்னு அவருடைய மனைவி எழுந்திருச்சு எங்கே போறாங்க. இவரும் பின்னாடி தொடர்ந்து போயிட்டு இருக்காரு. பெரிய ஒரு குகை இருக்கு. அந்த குகை வழியா நீண்ட தூரம் நடந்து போறாங்க. இப்ப நடந்து எங்கதான் போறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா அது ஒரு சுடுகாடு. இப்ப சுடுகாடுக்கு போயிட்டு இப்ப ஒரு கல்லறை பக்கமா போயிட்டு அந்த குழியில அவ இறங்குறா. எதையோ சாப்பிடுறா. இதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு. இப்ப திடீர்னு அந்த பெண் திரும்பி பாக்குறா. இவரு நின்று இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பெண் மாயமாயிடுறா. இப்ப அவர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா அங்க ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர்ல என்ன யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்காத அப்படின்னு அதுல எழுதிருக்கு. அப்படி நினைச்சா மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் அப்படின்னு அதுல எழுதிருக்கு. இப்ப அதுல இருந்து அவருடைய மனைவி காணோம், அதாவது அங்க வரல. அவருடைய 3 மகளும் எங்கப்பா அம்மாவை காணோம் அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு அந்த மகளுக்கு சொல்லிடுறாரு. இப்ப அவங்களோட 3 மகளும் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நாட்கள் செல்லுது. அவரே அவருடைய மகளை பாத்துக்கிறாரு. அவருடைய 3 மகளும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த குகையில ஏதோ புகை மாதிரி வருது. புகை மாதிரி வந்து அவங்க 3 பேர் மேலேயும் அடிக்குது. இந்த நேரத்துல தான் அது எங்க இந்த புகை வருதுன்ட்டு அந்த வழியா அவர் நடந்து போறாரு. அவர் நடந்து அந்த குகையில உள்ள போறாரு. ஆனா அந்த குகையில ஒரு பகுதியில அங்க ஒரு கல்லறை இருக்கு. அந்த கல்லறையில இவர் மனைவியோட துணியும் இருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு. ஏன்னா தினந்தோறும் அந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு அவருடைய மனைவி வீட்டுக்கு வருவா. இதை பார்த்து அவர் பேரதிர்ச்சி போறாரு. இப்ப வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு. இந்த நேரத்தில் தான் அவருடைய மகள் எல்லாம் பேசிக்கிறாங்க. அதாவது, நம்மளுடைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை கிடையாது, நம்ம எல்லாம் கனவுல வாழ்ந்துருக்கிறோம் அப்படின்னு நம்ம அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு அந்த பெண்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. இதை பார்த்து அவருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. சரி, நம்ம மகளும் ஒரு ஜின்னா இருக்கலாம், இல்லைன்னா பிசாசா இருக்கலாம், நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. மகள் படுத்திருக்கிறதுக்கு அவர் வராரு. அப்ப அதே போல ஒரு குறிப்பு இருக்கு. அந்த குறிப்புல, உங்களுக்கு புரியாத ஒண்ண திறக்காதீங்க, ஆபத்தான விஷயங்களை சிக்காதீங்க அப்படின்னு அதுல எழுதிருக்கு. அதிர்ச்சி ஆகுறாரு. இப்ப வீட்டுக்கு வந்துட்டு 3 மகளோட படுத்திருக்காரு. அந்த ஊர்ல ஒரு துறை
துறவி இருக்காரு, பெரியவர் இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் சொல்றாரு. அதாவது அவர் ஒரு மந்திரவாதியும் கூட. தனக்கு இப்படிப்பட்ட மனைவி இருந்தது, அது மனிதனா இல்ல ஆவியானு எனக்கு தெரியல. அதே நேரத்துல தன்னுடைய மகள்கள் 3 பேர் இருக்காங்க. இது ஜின்னுக்கு பிறந்தது மனித குழந்தையா இருக்குமா இல்ல ஜின்னா இருக்குமா பிசாசா இருக்குமான்னு பல விதமான கேள்வியோட அவர் கேக்குறாரு. அப்பதான் அந்த மந்திரவாதி ஒரு தண்ணி பாட்டில் கொடுக்குறாரு. இந்த தண்ணி பாட்டில எடுத்துட்டு போயிட்டு அவங்க மேல தெளிச்சிரு, அப்படி இல்லனா ஒரு குளத்துல இதை ஊத்து, அவங்க கையை வச்சு பார்க்கும்போது அவங்க ஜின்னா இருந்தா போயிடுவாங்க, இல்லனா அவங்க வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த நேரத்துல சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வீட்டுக்கு வராரு. அவர் கொடுத்த தண்ணி எடுத்துட்டு போயிட்டு அவங்க குளிக்கிற குளத்துல கலந்துறாரு. இப்ப அந்த பெண்கள் எல்லாருமே போயிட்டு கைகள்லாம் அலசுறாங்க. திடீர்னு சின்ன பெண் ஆற்றுல அடிச்சுட்டு போறாங்க, போகுது. இப்ப அந்த பெரிய மகள் ஓடி வந்து அப்பா இது தங்கச்சிய தண்ணீர் அடிச்சிட்டு போகுது அப்படின்னு கத்துறா. இப்ப இவரும் ஓடி பாக்குறாரு, ஆனாலும் அங்க இல்ல. இப்ப 2 நாளாவது வீட்டுக்கு வரல. 3வது நாள் திடீர்னு அதே வீட்டுல அந்த சின்ன பெண்ணு இருக்கிறா. இதை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. இப்ப சின்ன மகள நீ எங்க போயிருந்த அப்படின்னு அவர் கேக்குறாரு. தன்னுடைய அம்மா கூட இருந்ததா அவர் சொல்றா. அவரும் அதிர்ச்சி ஆகுறாரு. அந்த 2 மகளும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அம்மா இறந்துட்டதா அப்பா சொன்னாரு அப்படின்னும் 2 பேரும் சொல்றாங்க. அம்மா இறக்கல, அம்மா கூட தான் நான் இருந்தேன் அப்படின்னும் அந்த பெண்ணு சொல்லுது. இப்ப எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப நடுவுல அந்த சின்ன பொண்ணு எந்திரிச்சு எங்கே போகுது, அவரும் பின்னாடியே போறாரு. அந்த குழந்தை ஒரு கல்லறை நோக்கி போகுது, இவரும் பின்னாடியே போய் பாக்குறாரு. சின்ன மகளும் அந்த கல்லறை திறந்துட்டு உள்ள போயிடுது. இதை பார்த்து அவருக்கு பேரதிர்ச்சி. பிறகு அந்த கல்லறை போய் பாக்குறாரு. அதுல இருந்து ஒரு குரல் மட்டும் வருது, அம்மா நேரம் ஆயிடுச்சுமா வாமா அப்படின்னு அழைக்கிறது மட்டும் கேக்குது. அந்த மனிதன் பயந்து அப்படியே மலை மீது ஏறி அவன் போயிடுறான். பிறகு அந்த ஊர்ல உள்ள அந்த துறவிடம் போறாரு. துறவிட்டு போயிட்டு நடந்தது எல்லாமே சொல்றாரு. இப்ப அந்த துறவியும் நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது, நான் ஒரு புத்தகம் தரேன், அந்த புத்தகத்தை போய் படிச்ச பிறகு அதனுடைய 3 மகளும் ஜின்னா இருந்தா காணாம போயிடுவாங்க. அதே நேரத்துல ஜின்னா இல்ல அப்படின்னா எல்லாருமே இருப்பாங்க, ஆனா அவங்க கூட கெட்ட சக்தி இருந்தா உடனே விலகிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அங்க வீட்டுக்கு போயிட்டு அவர் புத்தகத்தை படிக்கிறாரு. கொஞ்ச நேரம் படிச்சுட்டே இருக்காரு. திடீர்னு அவருடைய மனைவி அங்க நிக்கிறாங்க. அதிர்ச்சி ஆகுறாரு. அந்த 3 குழந்தைகளும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிக்குது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவர் மேலும் அந்த புத்தகத்தை படிக்கிறாரு. படிக்க அந்த பெண்ணோட உருவம் மொத்தமா மாறிக்கிட்டே வருது. பிறகு நேரா அவரிடம் என்னை கண்டுபிடிக்கிறதுக்காக நீ முயற்சி செய்யற, நீ என்கிட்ட கொடுத்த வாக்குறுதியை மீறிட்ட அப்படின்னு அது கோபமா கத்துது. இப்ப அவளும் தோற்றம் முழுவதும் மொத்தமா மாறுது. இந்த நேரத்துல தான் அந்த பெண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப கோரமா இருக்கு. அவ ஒரு ஜின்னு, அதாவது ஆவியா மாறி நிக்கிறான். இந்த நேரத்துல அவர் மேலும் படிச்சுட்டே இருக்காரு. இப்ப திடீர்னு அவளை சுத்தி தீ எழும்புது, தீ பத்தி எரியுது. அவளை சுத்தி வளையமா இருக்கு. என்ன ஏன் தேடி வந்த அப்படின்னு அவரு கேக்குறாரு. இப்ப அந்த பெண்ணும் பதிலளிக்கிறா. அதாவது நான் ஏன் உன்னை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா, நான் இப்படி கடுமையான விதத்துல பாதிக்கப்பட்டிருந்தேன். நான் ஒரு ஜின்னா இல்லாம ஆத்மா சாந்தி அடையாம சுத்தி தெரிஞ்சிருந்தேன். அந்த நேரத்துல தான் உன்னை சாபமிட்டேன், உனக்கு கண்ணு தெரியாம ஆக்கினேன். ஆனா அதே நேரத்துல இதோடைய சாபம் என்ன ஜின்னா இல்லாம ஒரு மனிதாவே இருந்தது. நான் திரும்பவும் ஒரு பிசாசா மாறுறதுக்காக உனது ஆசையெல்லாம் நிறைவேற்றினேன். அது இருந்த மாதிரி குழந்தையும் பிறந்தது. இப்ப நான் பழைய ஜின்னா மாறி இருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்கு. இப்ப திடீர்னு அவரு மேல புத்தகத்தை படிக்கும் போது வேகமா எரிஞ்சு ஆம்பளாயிரா, காணாம போயிடுறா. அவருடைய குழந்தைங்க எல்லாமே இப்ப நார்மல் குழந்தை தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. இப்ப இதோட அந்த கதை முடிஞ்சிச்சு. மீண்டும் நன்றி.